நம்முடைய முதல்வர் எதுக்காக பெங்களூர் போறார் என்பதை அவர் இன்னும் ஒரு அறிக்கையாகவோ செய்தியாகவோ வெளியிடவில்லை. ஒரு ஏசியமாக அனுமானமாக அவருடைய அமைச்சர்கள் சொல்வதை பார்த்து காவேரி பிரச்சனையை படுத்தணும். காவேரியில் 2 பிரச்சனை. ஒன்று, நமக்கு மாதாந்திர வாரியாக கொடுக்குற தண்ணீரை அவன் கொடுக்கல, அதை கேட்க போகிறாரா அல்லது மேகதாது கட்டணான்னு கேட்க போகிறாரான்னு தெரியல எனக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எங்களுக்கு 10 போய் கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரு வீணாக போயிடும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டான் இது மாதிரி இது இருக்கா இன்னாருக்கு தன்ன மாதம் கொடுக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது, அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். ஒழுங்காற்று குழு இருக்குது, அவங்களோட பேசலாம். 2 பேரும் கேள்வி கேட்கலன்னா சென்ட்ரல் வார்டு கமிஷன் ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். சென்ட்ரல் வார்டு கமிஷன்ன்றது நீர்வளத்துறை அமைச்சருடைய கையில் இருக்கிறது. ஆகையினால சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரு ஏன் நீங்கள் மாத வாரியாக கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, அந்த இந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாம் பெட்டிஷன் போட்டு தண்ணியை கொடுக்குறது இல்லைன்னா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். அப்போது அந்த நம்ம வாங்கணும் பாருங்க, அந்த ஆர்டரு வீணாக போயிடும். அதனால தான் கண்டிப்பாக நாம் யாரும் போகக்கூடாதுன்னு. இப்போ இல்லை, நாங்கள் இருக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் போகிறதில்லன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நான் பேச வேண்டியதெல்லாம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் வார்டு கமிஷன், மெஞ்சி போனால் அந்த நெடுவாளத்துறை அமைச்சரி, இதுதான் நாம் பார்க்கணுமே தவிர நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரே செல்லாதவன் ஆக்கிற மாதிரி போயிடும். அதனால தான் அதுக்கு ஜாக்கிரதையாக எல்லாரும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களையெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கலாம், இல்லை எல்லா எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க பேசியிருக்கலாம். அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போனாருன்னு யாருக்கும் தெரியல. நானாக யூகித்து சொல்கிறேன், இதுக்கு போனால் இதாடி விடுறோம். மேகதாது பொறுத்த வரையில் அவங்க கபினிக்கு வர தண்ணியை, கேஆர் சாகர் வர தண்ணியை, இன்னொரு கார்த்தன் வர தண்ணி, 3 டேம் கட்டி நம்ம நிறுத்துன்றாங்க. அதாவது 60 டிஎம்சி கபினின்னா அந்த அபினியில் நமக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு இருக்குது, 52 டிஎம்சின்னா அது கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வழி வர தண்ணி எல்லாம் நமக்கு நோமேன்ஸ் ஏரியாது, யாருடைய இது கையில் அது நமக்கு வர்றது, அதையெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஆக மேகதாது கட்டினாங்கன்னா எந்த விதத்திலும் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வராது, அதில் உறுதி. ஆகையினால இது ஒரு நாள் அரைநாள் பிரச்சனை இல்லை. 1892 1924 எத்தனையோ ட்ரிபியூனல்கள் டெல்லி வரையில் இல்லை, இங்கிலாந்து வரையில் போய் கேஸ் நடத்தியிருக்காங்க. ஆகையினால இதில் கொஞ்சம் பொறுமை வேணும்.
ரெண்டாவது, அந்த அமைச்சர்கள் முன்னால் இருந்தவங்கெல்லாம் செய்த குளறுபடியால் தான் இப்படி ஆட்சின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். நான் சட்டசபையில் இருக்கும்போது கையெழுத்து கூப்பிட்டு கேட்டேன், கர்நாடகத்தில் யாராவது எடியூரப்பா சரியாக செய்யலை, குமாரசாமி சரியாக செய்யலை அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு ஒரே இது மேகதாது தான். அது மாதிரி 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் தயவு செய்து இதெல்லாம் நீங்களா நானான்னு பேசாமல், நான் பேசுறது தான் ரொம்ப பேசுவேன், அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த காரியம் ஆகணும், நாட்டு பிரச்சனை இது. ஆகையினால அடக்கி வாசிக்கணும் அமைச்சர் பெருமக்கள். முதலமைச்சர் அவர்கள் போய் வந்த பிறகால் தான் தெரியும்.